ஃப்ரெண்ட்ஸ், ஆம்லெட்டை ஆஃப் ஆயிலில் சாப்பிட்டு ஒரே போர் அடிக்குதா? புதுக்கோட்டைக்கே ஸ்பெஷலான இந்த மாஸ் எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். ஒரு தவாவில் ஆயில் ஹீட் பண்ணி பெரிய சைஸ் வெங்காயத்தை நீள்வாக்கில் கட் பண்ணி இதோட சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு வெங்காயத்தை வதக்குங்க. வெங்காயம் ரொம்ப வதங்க வேண்டாம், அரை வேக்காடு வெந்தால் போதுங்க. இந்த அளவு வதங்கினதுக்கப்புறம் ஒரு மீடியம் தக்காளியை இதோட சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள், மிளகாத்தூள், சிக்கன் கிரேவி மசாலா ஒவ்வொரு ஸ்பூன் சேர்த்துருக்கேங்க. சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறம் அவிச்சு நாலாக கட் பண்ணி வச்சுருக்க முட்டையை இதோட சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு ஒரு சிம்மில் 5 மினிட்ஸ் வச்சு இறக்குங்க. பெப்பர் சேர்த்து மல்லித்தலை தூவி இறக்குனா சூப்பரான மாஸ் தயாராகிருங்க. இதோட நான் முக்கியமான ஒரு பொருள் சேர்க்கலை. என்னென்னு பார்த்தா சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு இதோட சேர்த்து இந்த மாஸை ட்ரை பண்ணி பாருங்கள். அல்டிமேட்டாக வரும். புதுக்கோட்டைக்கே ஸ்பெஷலான மாசுங்க. சூடான இட்லியோட இந்த சைடிஸ் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.